ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. பார்க்க முடியாது, ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். என்ன ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்றால் கிருபை, கிருபையின் பிரமாணம். இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு கிருபையாக வாழ்வை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அவர் எனக்கு கொடுத்த கிருபை, அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:10 நம்ம வாசிக்க கேட்டோம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள வேண்டும். அநேக கிறிஸ்தவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லை அவங்கிறத நம்ம நேரடியாகவே பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கணும். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு எவ்வளோ வசதி இருந்தாலும், நான் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட நான் ஒரு ஆளாக இருந்தாலும், நான் தேவ கிருபையினால இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள மேலோங்கி இருக்கணும். உண்மையிலேயே நம்ம ஆண்டவருடைய கிருபையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது கிருபையின் காலத்திலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதாவது நான் தேவனிடத்தில், கிருபைன்னா என்னன்னா, நான் தேவனிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு எதுவுமே நான் கொடுக்க வேண்டியதில்லை. இதுதான் கிருபையின் பிரமாணம். ஆண்டவரிடத்துலேருந்து ஒன்றை நான் வாங்கணும்னா அவருக்கு நான் எதுவுமே கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது எல்லாமே அவர் எனக்கு கிருபையாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இதுதான் கிருபையின் பிரமாணம். ஆனால் நியாயப்பிரமாண காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரிடத்தில் ஒரு மன்னிப்பை வாங்கணும்னாலே நீங்கள் ஒரு பலி செலுத்தினா தான் மன்னிப்பே கிடைக்கும். வியாதி சுகமாகணும்னா அதுக்கு ஒரு பலி செலுத்தணும். வியாதி சுகம் ஆயிடுச்சுன்னா சுத்தமானது நிமித்தம் ஒரு பலி செலுத்தணும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. ஏதோ ஒன்று நம்ம ஆண்டவர்கிட்ட வாங்குறதா இருந்தாலும் நம்ம அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது நியாயப்பிரமாண காலம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு பின்பதாக நாம் எதையும் அவருக்கு கொடுக்க வேண்டியதில்லை. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. அதே போல் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாய். இதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இதுக்கு நமக்கு காசு, பணம், மற்ற எந்த காரியமும் இதுக்கு தேவைப்படாது அன்பு காட்டுறதுக்கு. அதனால கிருபையின் பிரமாணம், கிருபைன்னா நம்ம ஆண்டவரிடத்துல ஒன்றை வாங்குறதுக்கு நம்ம அவருக்கு எதையுமே கொடுக்க வேண்டியதில்லை. எல்லாமே கிருபை, எல்லாமே கிருபை. பாவ மன்னிப்பு நமக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நானம் கிருபையாக கொடுத்தாரு. பரிசுத்தம் கிருபையாக கொடுத்தாரு. பரிசுத்த ஆவியானவர் கிருபையாக கொடுத்தாரு. ஊழியம் கிருபையாக கொடுத்தாரு. விசுவாசம் நமக்கு கிருபையாக கொடுத்தாரு. விசுவாசத்தை துவக்குகிறவரே அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான், இல்லையா? சபை கிருபையாக கொடுத்தாரு. வசதி வாய்ப்புகள் கிருபையாக கொடுத்தாரு. வேலை, படிப்பு, பதவி, பட்டம், பணம், காசு எல்லாமே நமக்கு ஆண்டவர் கிருபையாக கொடுக்குறாரு. ஆகையினால கிருபையாய் கொடுக்கறதுனால நம்ம அதை ஒரு அஜாக்கிரதையாக இலக்காரமாக நினச்சிடுறோம். அப்படி நினைக்கக்கூடாது. கர்த்தர் கிருபையாக கொடுத்த ஒவ்வொன்றையும் குறித்து நாம் அவருக்கு கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். கணக்கு கொடுக்க வேண்டும். ஒரு காலத்தில் நம்ம கணக்கு கொடுக்கிறவர்களாக மாறணும். கணக்கு கொடுத்துக்கணும். வாசிங்க மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்கணும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் சொல்லும்போது எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா, கணக்கு பார்க்கணுங்கிற ராஜாவுக்கு ஒப்பா இருக்குது. அப்போ பரலோக ராஜ்யம் நமக்கு நிச்சயமாக கணக்கு கேட்கும். அந்த கணக்கை நம்ம கொடுத்தாகணும். நான் உனக்கு இவ்வளோ கொடுத்தேனே, பாவ மன்னிப்பு கொடுத்தேன், உனக்கு பரிசுத்தம் கொடுத்தேன், உனக்கு நீ கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேன், என்ன செஞ்ச? அதுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். ஏன் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னா,
நாம் கரையம் கொடுத்து வாங்கியிருந்தா கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை, அதை என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஏன்னா நான் கரையம் கொடுத்துருக்கிறேன், நான் கரையம் போட்டிருக்கிறேன், அதுக்கு நான் கணக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை. அது எனக்கு சும்மா கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். கிருபைன்னா சும்மா கொடுக்குறாரு. சும்மா கொடுக்கும்போது நான் அதை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறணும், எவ்வளோ அதை பயன்படுத்தி இன்னும் நான் எப்படி முன்னேறணும், அதை பயன்படுத்தி இன்னும் நான் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாக நான் இருக்கணுங்கிறதெல்லாம் கணக்கு கொடுக்கணும். சரி, இப்போ எதையாவது கொடுத்து அதை சரி கட்டிடலாமா? அவர் எனக்கு கொடுக்குறாரு இல்லையா, அதுக்கு நான் கணக்கு கொடுக்காமல் இருக்கணும்னா எதையாவது இப்போ நான் கொடுத்து அவருக்கு சரி கட்டிடலாமான்னு கேட்டால் அப்படி சரி கட்ட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவர் நமக்கு கொடுத்தது விலையேற பெற்ற ரத்தம், அவர் நமக்கு கொடுத்துருக்கிறது விலையேற பெற்ற ஜீவனை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். நல்ல அதுக்கு நம்ம ஈடாக எதையுமே கொடுக்க முடியாது. சரி, இப்போ கிருபை நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான் இல்லையா, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசித்தோம் இல்லையா, நான் கிருபையினாலே இருக்கிறேன் அப்படிலாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்குள்ளே இருக்கிற கிருபையே இதை செய்தது அப்படின்லாம் சொல்லி முடிக்கிறேன் இல்லையா. இந்த கிருபை ஒவ்வொரு மனுஷருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மனுஷருக்கும் கிருபை கொடுக்கிறாரு. கிருபையாக சில காரியங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறார். கிருபை கொடுக்கப்படுகிற நோக்கம் என்ன? அல்லேலூயா. இதை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின். எபேசியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எபேசியர் 4:7 நம்மில் அவனவனுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபை எதுக்கு கொடுக்கிறார்? கிருபை கொடுங்கப்பா, கிருபையே கிருபையே அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறோம். எதுக்காக ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார்? நம்ம பார்த்து முடிப்போம். தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் தியானிச்சு பார்க்கணும். அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை இதுக்கு தான். நான் கிறிஸ்துவுக்காக பிரயாசப்படுகிறவனாக இருக்கணும். கிறிஸ்துவுக்காக நான் எதையாகிலும் செய்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். இதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபையை கொடுக்கிறார். வேற வேற மாதிரி வேற வேற காரியங்கள் அவங்க ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணுங்கிறதுக்காக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உலகத்தின் பின்னால் ஓடி மாயையை பின்பற்றி தங்களுக்கு வருகிற கிருபையை அவர்கள் போக்கடிக்கிறார்கள். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோனா 2வது அதிகாரம் 8வது வசனம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபையை அவர்கள் போக்கடித்து விடுகிறார்கள், அதாவது இழந்து விடுகிறார்கள். நிறைய கிறிஸ்தவங்க சபைக்கு வந்து பாடுவாங்க, உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, அன்பொன்றே போதுமையா, அன்பொன்றே போதுமையா அப்படி பாடிட்டு மறுபடியும் உலகத்துக்கு பின்னால் தான் ஓடுவாங்க. உலகம் மாயை என்பது நல்லாவே தெரியும். ஆனாலும் அந்த மாயைக்கு பின்னால் தான் ஓடுறதுக்கு அவங்களுக்கு மனசு வருது. உலகத்தில் ஒன்றும் நம்ம கொண்டு போகிறதில்லன்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் உலகத்துக்கு பின்னால் தான் ஓடுவாங்க. இந்த உலகம் நமக்கு உதவி செய்யாது. இந்த உலகம் எந்த விதத்திலும் நம்மளை தூக்காது. எந்த விதத்திலும் நமக்கு உதவி செய்யாது. ஆனால் அந்த உலகத்தில் இருக்கிற மாயையை தான் பற்றி கொள்ளுகிறார்கள். யோனா 2ல் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. யோனா 2வது அதிகாரம் 8வது வசனத்தில், உலகத்தின் மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தேவன் கொடுக்கிற கிருபையை வீணாக போக்கடிக்கிறார்கள்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுக்கிறார். கிருபை மட்டும் கொடுக்கல, கிருபையாக எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு வருகிற கிருபையை பூரா நம்ம வீணடிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளால் கிறிஸ்துவுக்காக பயன்பட முடியாது, நம்மளால் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாது. அதனால் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, நான் உனக்கு கிருபை கொடுக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் கிருபை உனக்கு போதும், வேற எதுவும் உனக்கு வேணாமப்பா, உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. உனக்கு என்ன நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் இதை சொன்னார்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு 1000 ரூபா வேணும், எனக்கு இன்னைக்கு இது வேணும், எனக்கு அது வேணும்னு கேட்கும்போது என் கிருபை உனக்கு போதும் அப்படின்ட்டாருன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டாலே எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. அப்போ யோசிச்சு பாருங்க, நாம் உலகத்தின் மாயையினாலே ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்தை பற்றி கொள்ளுகிறோம், ஒன்றுமில்லாத காரியங்களுக்காக கவலைப்படுகிறோம், ஒன்றுமே இல்லாத விஷயங்களை ஒரு பெருசாக்கிடுறோம். அதனால தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உலகத்தின் மாயையை பின்பற்ற வேண்டாம். உலகத்தின் மாயையை ஒரு பெருசாக நினைக்காதீங்க. இந்த உலகம் உங்களுக்கு ஒன்றும் செய்யலை. இந்த ஊரடங்கு நாட்களில் கர்த்தர் உங்களை போஷித்தார். கர்த்தர் தான் உங்களை போஷித்தார். வேலைக்கும் போகலை, அரசாங்கம் எந்த உதவியும் செய்யலை, ஏதோ ஒரு பேருக்கு செஞ்சாங்க, அவ்வளோ. அரசாங்கத்தில் பணம் இல்லை, அவங்களே அறிக்கை இட்டுட்டாங்க. கர்த்தர் உங்களை போஷித்தார், கிருபையாக கொடுத்தார், கிருபையும் சேர்த்து கொடுத்தார். எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படியாக. மீண்டுமா இந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய. அசைவில்லாத ராஜ்யம் ஒரு நாள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அசைக்க முடியாத ராஜ்யம். இன்றைக்கு இங்கே இருக்கிற ராஜ்யங்களெல்லாம் அசைக்கப்படுகிறது. மக்களுக்கு பயந்து என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவ ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, அதை அசைக்கவே முடியாது. அசைக்கப்படாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி. இன்னைக்கு ஆராதனை நாள். கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆராதனை நீங்கள் செய்யணும்னா கிருபையை பற்றிக்கணும். யோனா 2:8 உலகத்தின் மாயையை பற்றி கொள்ளுகிறார்கள் சிலர். அப்படி பற்றிக்கிட்டீங்கன்னா கிருபை போயிடும். கிருபையை பற்றி கொண்டீங்கன்னா உலகம் உங்களை விட்டுட்டு போயிடும். அல்லேலூயா. நீங்களும் உலகத்திற்குரியவர்களாய் இராமல் தேவனுக்குரியவர்களாய் உங்களால் வாழ முடியும். நான் சொல்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உலகத்தை பற்றி கொள்ளுகிறீர்களா அல்லது கிருபையை பற்றி கொள்ளுகிறீர்களா? கிருபையை பற்றி கொண்டால் தான் தேவனுக்கு பிரியமாக ஆராதிக்க முடியும். அப்போ அந்த கிருபையை பற்றி கொள்ளாமல் நம்ம எனக்குன்னு வந்துட்டு உட்காந்துட்டு ஆராதிச்சுக்கிட்டு போகிறதெல்லாம் தேவனுக்கு பிரியமான ஆராதனையாக இருக்காது. அல்லேலூயா. அதனால் கிருபையை பற்றி கொள்ளுங்கள். எல்லாமே உங்கள் கிருபப்பா அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுங்கள். நான் இன்னைக்கு ஜெபிக்கிறதா உங்கள் கிருபை ஆண்டவரே, நான் ஆராதிக்கிறது உங்கள் கிருபை ஆண்டவரே அப்படின்னு நம்முடைய உணர்வு எல்லாம் அவர் தான். அதான் 1 கொரிந்தியர் 15:10 நம்ம படித்தோம். நான் இருக்கிறதே தேவ கிருபை, நான் இருக்கிறதே தேவ கிருபை. வேதம் சொல்லுகிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவ கிருபை. அல்லேலூயா. இந்த கிருபையை குறித்து நிறைய பேசலாம். இந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருபை கொடுக்கப்பட்ட ஒரு நோக்கம் உண்டு. அது கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் அதை குறித்து நம்ம தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையை விட்டு விடாதிருங்கள், கிருபையை வீணடிக்காதிருங்கள், பொய்யான மாயையை பற்றி கொள்ளாதிருங்கள். இந்த நாட்களில் உங்கள் சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள், வேலையின் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவ கிருபையை பற்றி கொள்வீர்களானால் நீங்கள் கிருபையினாலே வாழ்கிறவர்கள், கிருபையினாலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், கிருபையினாலே உயர்த்தப்படுவீர்கள். கிருபை உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யும். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யும். தேவ பிள்ளைகளே,
ஆண்டவருடைய நாமம் உங்க மூலமாய் மகிமை அடையட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.